ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம பாண்டிய சோர்ஸ் பார்க்க போகிற பாண்டிய சோர்ஸில் காலைல ஏன் சொன்ன கோமதியம்மா அடிக்கிற அளப்பற தாங்க முடியலங்க. எப்படின்னு பார்த்தா குன்றத்திலே குமரனுக்கு கொண்டாட்டம்னு சொல்லிட்டு தீபத்தெல்லாம் ஏற்றி காமிச்சு வேற லெவலில் ஃபன் பண்ணிட்டு இருக்காங்க. ஏன்னா அது வழக்கமாக வெள்ளிக்கிழமை தானே இதெல்லாம் பண்ணுவாங்க, இன்னைக்கு என்னடா இப்படி பண்ணுறாங்கன்னு சொல்லிட்டு பார்த்தா என்னாச்சு கோமதின்னு சொல்லி கேட்க, நைட்டு ஒரு குழந்தை வந்துச்சா என் கனவுல, அப்புறம் என்கிட்ட உட்காந்துச்சா அது குறுன்னு பத்துச்சு கருன்னு ஓடி போச்சுங்க. சாமி என்கிட்ட ஏதோ சொல்ல வருதுங்க, வேண்டுதல் செய்ய சொல்லுதுங்க அப்படிங்கிறாங்க. அடையாப்பா நீ அடிக்கிற அலும்பு தாங்க முடியலடி கோமதி, ஆவுன்னா வேண்டுதல் வேண்டுதுங்கிற. ஒவ்வொரு வேண்டுதலுக்கும் ஒவ்வொரு மருமகளை கூட்டு வந்த, இப்போ யாரை கூட்டு வர போற? ஓ, பொண்ணு கொண்டு போய் விட போறீங்க, புரியுது. அதாவது வேண்டுதல் கோயிலுக்கு போறோம்னு சொல்லிட்டு ஒவ்வொருத்தரையா கல்யாணம் பண்ணி வீட்டுக்கு கூட்டு வந்துட்டீங்க. இப்போ அடுத்து வந்து அரசியை கொண்டு போய் அடுத்த வீட்டில் விட போறீங்க, அதுதானே விஷயம். சரி விடுங்க பார்த்துக்கலாம். இப்படி ஒரு என்டர்டைன்மெண்ட் சீன் இங்கே போயிட்டு இருக்க. மீனா ஒரு பக்கம் ஆஃபீஸ் கிளம்பி போனால் அங்கே ஒரு டெரர் சீனு. யாராவது அப்படின்னு பார்த்தா நான் தான் அந்த பையன், யாரா அந்த பையன், நான் தான் இந்த பையன் சொல்லிட்டு இறங்கி கடையை இடிக்க முன்னாடி போய் நின்றுட்டாங்க. கடைசியில் இவங்க பெரிய ஆள், பெரிய இடம் தெரியுமா அப்படின்னு சொல்லி கேட்க, எல்லாம் எனக்கு ஒன்று தான் அப்படின்ட்டாங்க. அதுக்கப்புறம் உன் வேலையை தூக்கி காமிக்கிறேன் பார்க்குறியா, எங்கே தூக்கு பார்க்கலாம், நீ ஒன்றும் கிழிக்க முடியாதுன்னு சொல்லிட்டு சும்மா கண்ணா பின்னா நிறுத்தி அடிக்கிறாங்க. அதுக்கப்புறம் மீடியாவெல்லாம் வர வச்சு எங்கள் குடும்பத்துக்கும் இவங்க குடும்பத்துக்கும் பகையும், அதை ஒரே வெடிக்க பார்த்துச்சோம் அப்படிங்கிற மாதிரி ஆச்சு. பேக்கு சண்டை இப்போ உடைய பொது மண்டை அப்படிங்கிற மாதிரி ஆச்சு. எத்தனை டைலாக் போட்டார் இவர் சொல்லவும், அப்படியே உண்மையான்னு சொல்லிட்டு ப்ரெஸ்ஸுக்காரங்களாம் கேட்க, அதுக்கப்புறம் ஒன்றும் இல்லைங்க அப்படிலாம் எதுவுமே கிடையாது, இவங்களுக்கும் எனக்கும் சுத்தமாக ஆகாது, அதாவது இவங்களுக்கு 5 மாதத்துக்கு முன்னாடியே நோட்டீஸ் கொடுத்துட்டேன், அதனால் இவங்க வந்து இப்போ காலி பண்ணாமல் இருக்காங்கன்னு சொல்லிட்டு ஒரு விஷயத்தை போட்டு உடைக்கிறாங்களாமா. இப்போ என்னதாயா நடக்குது, என்னதாயா சொல்ல வரீங்கன்னு கேட்டால், சின்ன புல்லட் பாண்டி ரொம்ப லப்பர் பண்ணுறது, இதுக்கு இந்த கடையை காலி பண்ணிட்டு போகலாமே அப்படிங்கிற மாதிரி இருக்குது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நெக்ஸ்ட் வீடியோவில் பார்ப்போம்.